श्रीमते रामानुजाय नमः। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना. பரமாச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வாரை குறித்து தம்முடைய பிரணாமத்தை தெரிவிக்கிறார். தனக்கும் தன் சம்பந்திகளுக்கும் சுவாமி நம்மாழ்வாரே அனைத்து உறவுமாகவும் இருக்கிறார். மாதா பிதா, அன்னையும் தந்தையும் தாயும் தந்தையுமாக இருக்கிறார். யுவதயஸ்தனயாக, ரொம்ப விருப்பம் கொண்ட அன்போடு கூடியிருக்கக்கூடிய காதலிகள் என்ன, மனைவிகள் என்ன, அவர்களைப் போலவும், தனையாக குழந்தைகள் பிள்ளைகளைப் போலவும், மற்றும் உண்டான செல்வம் காசு பணம் சொத்தாகவும் அனைத்துமாகவும் சுவாமி நம்மாழ்வாரே இருக்கிறார். இதே போலத்தான் நம்மாழ்வார் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு எம்பெருமானை அனைத்து விதமான செல்வமாகவும் கொண்டார், அனைத்து விதமான உறவுமாகவும் கொண்டார். இதை சுபால உபனிஷத்தும் உபதேசிக்கிறது. மாதா நாராயணஹா பிதா நாராயணஹா பிராதா நாராயணஹா சுஹ்ருது கதிஹி நாராயணஹா என்ன, நாராயணாகிற எம்பெருமானே அனைத்து உறவுமாகவும் அனைத்து செல்வமாகவும் ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கிறார் என்று தெரிவித்தது. அதை அப்படியே அடிப்படையாக கொண்டு நம்மாழ்வார் சாதிக்க, அப்படிப்பட்ட நம்மாழ்வாரையே தனக்கு எல்லா விதமான உறவுமாகவும் கொண்டார் ஆளவந்தார். அத்தகு சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு மட்டும் உறவாக இருக்கக்கூடாதாம். ஆளவந்தாருடைய சம்பந்திகள், அவருடைய சிஷ்யர்கள், நம் அனைவருக்கும் நம்மாழ்வாரே அப்படிப்பட்ட உறவாக இருக்கிறார்னு தெரிவித்தார். ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்களான நம்ம அனைவருக்கும் நம்மாழ்வாரே அனைத்து விதமான உறவுமாகவும் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை நாமும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம். நம்மாழ்வார் வைகாசி விசாகத்திலே ஆழ்வார் திருநகரிங்கிற திவ்ய கஷேத்திரத்திலே அவதரித்தார். அப்படிப்பட்ட அந்த திவ்ய கஷேத்திரத்திலே 10 தினங்கள் கோலாகலமாக விமர்சையாக அந்த உற்சவமானது நடைபெறுகிறது. தினமுமே ஆழ்வார் பல திருக்கோலங்களை சாத்தி கொண்டு காலையில் பல்லக்கிலே புறப்படுகிறார். மாலை இரவு வேளைகளிலே ஒவ்வொரு வாகனத்திலே எழுந்தருளுகிறார். அப்படி ரொம்ப விமர்சையா பல அடியார்கள் ஒன்று திரண்டு ஆழ்வாருடைய உற்சவம் சிறப்பாக நடக்கிறது. ஒரு பக்கம் ஆழ்வாருடைய உற்சவம், அதிலே பங்கு கொள்வது, மற்றொரு பக்கம் ஆழ்வாருடைய பெருமைகள் குணங்கள், அதை அடியார்கள் எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நாமும் சற்று அனுபவித்து நம்முடைய மனசாலே ஆழ்வாரிடத்துல ஈடுபட வேண்டும். உடலாலே பல கைங்கரியங்களை பண்ணலாம். மனசு எங்கேயோ சுத்தி கொண்டிருந்தால் அதனால ஒன்றும் பயன் இல்லையே. மனதும் ஆழ்வாரிடத்துல ஈடுபட்டால்தான் அது முழுமை பெறும். அதற்காகத்தான் ஆழ்வாருடைய பெருமைகளை பல ஆச்சாரியர்களும் பலவிதமாக எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று, சுவாமி நம்மாழ்வார் மற்றைய ஆழ்வார்களை தனக்கு அவயவங்களாக கொண்டிருக்கிறார். அவயவ அவயவி என்ற அந்த சம்பந்தத்தை பார்க்கிறோம். அத்தனை ஆழ்வார்களும் நம்மாழ்வாருக்கு உடல் அங்கங்களைப் போல திகழ்கிறாராம். அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு, அதாவது நம்மாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அங்கங்களாக திகழ்கிறார்கள் என்பதை ஒரு ஸ்லோகத்திலே ஆச்சாரியர்கள் விவரிக்கிறார்கள். பூதம் சிரோ ஹ்ரதமஹாஹ்வயம் அக்ஷியுக்மம் பட்டாரியமாஸ்யம் அத பார்கவம் அஸ்ய கண்டம் பாஹூ வதந்தி குலசேகர யோகிவாஹௌ தோர் மத்திய நாபி சரணான் இதரான் ஷட்டாரேஹே. ஷட்டாரியான நம்மாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களெல்லாம் உடல் அங்கங்களைப் போலே அவயவங்களைப் போலேன்னு தெரிவிக்கிறார்கள். அதில் நேற்றைய தினம் நாம் பூதத்தாழ்வாரை நம்மாழ்வாருடைய சிரசு, தலை என்றே அனுபவித்தோம். ஞான தமிழ் புரிந்த நான் என்று பூதத்தாழ்வார் தம்முடைய திருவந்தாதி 2ஆம் திருவந்தாதியை தொடங்கினார். ஞானம்தான் இருக்கிறதுலேயே மிகவும் உயர்ந்ததல்லவா. ஜீவாத்மாவுக்கு அடையாளமே ஞானம்தான். ஆக அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினால்தான் நாம் மேற்கொண்டு எம்பெருமான நன்கு அறிந்து பக்தியை வளர்த்து கொள்ளுகிறோம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகான்னு அத்தை தம்முடைய திவ்ய பிரபந்தத்தில பூதத்தாழ்வார் அருளி செய்தார். அவரையே தமக்கு சிரஸாக நம்மாழ்வார் கொண்டிருக்கிறார். நம்மாழ்வாரும் தம்முடைய பாசுரத்திலே
ஞானம் அதை பத்தி நிறைய எடுத்து உரைத்தார். பக்தி எம்பெருமான ஞானம் கனிந்த அந்த பக்தியினால்தான் அனுபவிக்க முடியும். எம்பெருமான் தமக்கு வழங்கினதே மயர்வர மதிநலம். மதிநலம்னா பக்தி ரூபம், பக்தியாக அந்த வடிவை கொண்டிருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தார் என்று தெரிவித்தார்னு பார்த்தோம். அடுத்ததாக பொய்கையாழ்வாரையும் பேயாழ்வாரையும் தமக்கு திரு கண்களாக நம்மாழ்வார் கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஹரத மகாஹ்வயம் அக்ஷியுக்மம். ஹரத பொய்கை, பொய்கையிலே திருவதாரம் செய்தவர் பொய்கையாழ்வார். காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் திவ்ய கஷேத்திரத்திலே திருவெக்கா என்கிற அற்புதமான திவ்ய தேசம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோக்தகாரி எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய ஆஸ்தானம். கோமலவல்லி நாச்சியாரோடு யதோக்தகாரி பெருமான் சேவை சாதிக்கிறார். அவ்விடத்திலே ஒரு அழகான தாமரை குளம், அந்த பொய்கை புஷ்கரணிலத்தான் இவ்வாழ்வார் ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்தார். ஆழ்வார்களுக்குள்ளே முதல் ஆழ்வார், முதலாக அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் அவரே நம்மாழ்வாருக்கு ஒரு திரு கண்ணாகவே விளங்குகிறார். கண்கள், அதை கொண்டுதான் உலகத்துல அனைத்தையும் பார்க்கிறோம். அனைத்து வஸ்துக்களையும் கண்களால்தான் கண்டு அறிகிறோம். ஞானம்தான் உயர்ந்ததுன்னு பார்த்தோம். பிரத்யக்ஷமா பல விஷயங்களை பார்த்து கண்களால உணர்ந்து கொள்ளுகிறோம். பிரத்யக்ஷமா பார்க்க முடியாத விஷயங்களை சாஸ்திரம்ங்கிற பிரமாணத்தை கொண்டு அறிகிறோம். ஆனால் அனைத்தும் ஞானம்தான். அதுல முக்கியமா கண்களால பல விஷயங்களை கிரகிக்கிறோம். கண் பார்வை நன்றாக இருக்கிறது என்றாலே என்ன அர்த்தம்னா சிறந்த ஞானம், நல்ல ஞானத்தோடு கூடியிருப்பவர். அவருடைய கண் நல்ல தீர்க்கமான கண் என்றால் என்ன அர்த்தம்னா நல்ல ஆழமாக பார்த்து ஆலோசித்து சிந்தித்து முடிவெடுப்பவர் என்ன அர்த்தம். அதை போலத்தான் இப்ப பொய்கையாழ்வார் நன்கு ஆலோசித்து வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசன் என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். இவர் ரொம்ப தீர்க்கமா சிந்தித்தார். வடமொழியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வேதங்கள், மறை, அதனுடைய குருத்து வேதாந்தம், உபனிஷத்துக்கள், அதற்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் செந்தமிழ் தன்னையும் சேர்த்து கூட்டி அழகான தமிழிலே வையம் தகழியான்னு தொடங்கி இனிமையான 100 பாசுரங்களாக அருளி செய்தாரா. முதலிலே தமிழிலே திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தவர் பொய்கையாழ்வார். அதுவும் தொடக்கத்திலேயே கண்ணால பார்க்கக்கூடிய பெரிய சமுத்திரம் என்ன, இந்த பூமி என்ன, சூரியன் என்ன, மலை என்ன, இது முதலான அனைத்தும் பரமாத்மாவான எம்பெருமானுடைய சொத்து. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று இந்த கண்ணால பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களும் எம்பெருமானுடைய சொத்துன்னு தெரிவித்தார். சரி, கண்ணால பார்க்க முடியாது வைகுந்தத்துல எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். செய்ய சுடராழியான், உயர்ந்த திவ்யாயுதங்களை கைகளை பட்டு கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் திருமால் அவ்வெம்பெருமானுக்குத்தான் இந்த ஜகத் அனைத்தும் சொத்துன்னு தெரிவித்தாரா. அதே அர்த்தத்தை தான் நம்மாழ்வாரும் பல இடங்கள்ல தெரிவித்தார். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும் நாயிகா பாவத்தில் ஆச்சரியமான பாசுரம். பராங்குஷ நாயகி அவள் எப்படி இருக்கிறாள், இந்த உலகத்தை நன்றாக அப்படி சுத்தி பார்க்கிறார். கைகளால இந்த பூமியெல்லாம் தடவுகிறாராம். தடவி இந்த மண் எப்பேற்பட்ட மண் தெரியுமோ, அன்றொரு நாள் வாமனனாக வெம்பெருமான் வந்து யாச்சித்து தன்னுடைய சொத்தாக ஆக்கி கொண்ட மண். திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்தான். திருவடிபட அனைத்து பூமியில இருக்கக்கூடிய அனைவர் பேர்லையும் தன் திருவடிபட நடந்தானே, அளந்தானே, அவனுடைய மண் அல்லவோ இது என்று ஆச்சரியமா அதை தெரிவிக்கிறார். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன்மேவு வைகுந்தம். ஆகாசத்தை நோக்கி கை கூப்புகிறாளாம். அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமோ, பரமாகாசம் என்று ஸ்ரீவைகுண்டத்துல தான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அது இந்த ஆகாசத்தை போல இதை விட இன்னும் உயர்ந்த இடத்துல அது இருக்கிறது. பறந்து விரிந்து அளவே சொல்ல முடியாத அளவு அந்த வைகுண்டம் இருக்கிறது. இந்த விண்ணை போலே அந்த பரம ஆகாசம்ங்கிற விண் ஆகாசமும் அப்படி அமைந்திருக்கிறதுன்னு விண்ணை தொழுது அவன்மேவு வைகுண்டம் என்று தெரிவித்தாளாம். இதே போல அணுகாரத்துல தெரிவிக்கும் பொழுதும் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும் என்று தெரிவிக்கிறாள். அனைத்தும் தான் தான். அணுகாரத்திலே பரபிரம்மத்தையே நான் என்று தன்னை
அப்படி நினைத்து கொண்டு நான் தான் இந்த ஜெகத்தை எல்லாம் படைத்தேன், சமுத்திரத்தை படைத்தேன், மலையை படைத்தேன், பூமியை படைத்தேன், அனைத்தையும் எம்பெருமான் திருமால் தான் படைத்தார்னு தெரிவிக்கிறாள். ஆக இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் எம்பெருமானுடைய சொத்து என்பதை பொய்கையாழ்வார் தம்முடைய பாசுர தொடக்கத்திலேயே தெரிவித்தார். மேற்கொண்டு அதை பல பாசுரங்கள்ல விவரித்தார். எம்பெருமானுடைய திவ்யமான குணங்களை எல்லாம் விவரித்தார். கண்களாலே பார்க்கக்கூடிய அனைத்தும் எம்பெருமானுடைய சொத்துங்கிறத முதற்கண் நிரூபித்தவர் பொய்கையாழ்வாரா? அதே போல நம்மாழ்வாரும் தம்முடைய பாசுரங்களிலே இந்த கண்களால பார்க்கக்கூடிய அனைத்தும் எம்பெருமானுடைய சொத்து. காரியம் நல்லனகள் காணில் அவை காணில் எம் கண்ணனுக்கென்னு என்ன ஈரியா இருப்பாளாம். ராங்குஷநாயகி எப்படிப்பட்டவள்? நல்ல பொருள்கள் எதெல்லாம் கண்டப்படுகிறதோ அது அனைத்தும் கண்ணனுடைய சொத்து, இதெல்லாம் கண்ணனுக்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டியது என்ன இருப்பாளாம். அப்படி கண்களால பார்க்கக்கூடிய அனைத்தும் எம்பெருமானுடையது என்ன இருந்தாலோ அதனாலேயே நம்மாழ்வாருடைய திருக்கண் பொய்கையாழ்வார் என்று கொள்ளலாம். தீர்க்கமான கண்ணை கொண்டு நமக்கு பின்னாடி பவிஷ்யதாச்சாரியனான எம்பெருமானார் அவதரிக்க போகிறாருங்கிறத பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னமில்லை கலியும் கடும் கண்டு கொண்மின் என்று நான் பார்க்க போறேனோ இல்லையோ, நிச்சயம் பார்ப்பேன். இருந்தாலும் பின்னாடி பிறக்க போகிறவர்கள் நீங்கள் அனைவருமே இவரை கண்டு கழிக்கப் போகிறீர்கள். அவராலேயே உங்களுக்கு உஜ்ஜீவனம் கிட்ட போகிறதுங்கிறத தாம் நேரே சாட்சாத்கரித்து சொன்னார் அல்லவா. ஆகவே இவர் தம்முடைய திருக்கண்களாக பொய்கையாழ்வாரையே கொண்டிருக்கிறார் என்றுதான் பெரியோர்கள் எடுத்து கூறுகிறார்கள். ஆக ஹ்ரத என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய பொய்கையாழ்வார் நம்மாழ்வாருடைய திருக்கண்ணாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிந்து நாமும் அவ்வாழ்வாருக்கு பல கைங்கரியங்களை செய்வோம் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.